தமிழ்நாட்டுல நீண்ட காலமாக திரைத்துறையை சார்ந்தவர்களே ஆட்சியில் இருக்கிறது சம்பந்தமாக உங்களுடைய ஒப்பீனியன்? எனக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்ல சார். இப்போ இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்சி சம்பந்தமான உங்க ஒப்பீனியன்? எனக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்ல சார். உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் இல்ல சார். நான் படத்துல நடிச்சிட்டு அவ்வளவுதான். ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. படம் பண்றதுக்கு முன்னாடி படம் எல்லாருக்கும் பிடிக்குமா, ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஆக்ஷன் பண்றது எல்லாரும் ஏத்துப்பாங்களா அப்படின்னு தெரியாம தான் இருந்துச்சு. பட் இப்ப அது எல்லா இடத்துலயும் உங்களை மாதிரி இப்போ நீங்க அத எல்லாரும் புடிச்சு பாக்குறாங்கன்னு நினைக்கிறது ரொம்ப சந்தோஷம். அர்ஜுன் சார் பத்தி என்ன சொல்றது, அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட். அவர் நடிப்பு இருந்தாலும் சரி, ஆக்ஷனா இருந்தாலும் சரி, அவ்வளோ ப்ரொஃபஷனல். அண்ட் ரொம்ப ரொம்ப அவரோட எக்ஸ்பர்டீஸ் அவரு நடிக்க ஆரம்பிச்சாலே நமக்கு தெரியும். அண்ட் அவர் ரொம்ப என்கிட்ட ஒரு அப்பா மாதிரி தான் இருந்தாரு செட்ல. ஸோ எனக்கும் அவருக்குமே ஒரு ரொம்ப அழகான ஒரு பாண்ட் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் அவரோட நடிச்சது. தமிழ்நாட்டுல நீண்ட காலமாக திரைத்துறையை சார்ந்தவர்களே ஆட்சியில் இருக்கிறது சம்பந்தமாக உங்களுடைய ஒப்பீனியன்? எனக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்ல சார். இப்போ இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்சி சம்பந்தமான உங்க ஒப்பீனியன்? எனக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்ல சார். உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்? இல்ல சார். நான் படத்துல நடிச்சிட்டு அவ்வளவுதான். ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. படம் பண்றதுக்கு முன்னாடி படம் எல்லாருக்கும் பிடிக்குமா, ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஆக்ஷன் பண்றது எல்லாரும் ஏத்துப்பாங்களா அப்படின்னு தெரியாம தான் இருந்துச்சு. பட் இப்ப அது எல்லா இடத்துலயும் உங்களை மாதிரி இப்போ நீங்க அத எல்லாரும் புடிச்சு பாக்குறாங்கன்னு நினைக்கிறது ரொம்ப சந்தோஷம். அர்ஜுன் சார் பத்தி என்ன சொல்றது, அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட். அவர் நடிப்பு இருந்தாலும் சரி, ஆக்ஷனா இருந்தாலும் சரி, அவ்வளோ ப்ரொஃபஷனல். அண்ட் ரொம்ப ரொம்ப அவரோட எக்ஸ்பர்டீஸ் அவரு நடிக்க ஆரம்பிச்சாலே நமக்கு தெரியும். அண்ட் அவர் ரொம்ப என்கிட்ட ஒரு அப்பா மாதிரி தான் இருந்தாரு செட்ல. ஸோ எனக்கும் அவருக்குமே ஒரு ரொம்ப அழகான ஒரு பாண்ட் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் அவரோட நடிச்சது.